வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் ரஞ்சனா. எப்படி இருக்கிறீங்கள்? இன்னைக்கு நாங்கள் ஒரு புதுவிதமான இலைச்சுண்டல் ஒன்று செய்ய போகிறோம். அதுதான் தவசி முருங்கை இலை. இது இலகுவாக கிடைக்கக்கூடியதாக இல்லை, தேடித்தான் எடுக்க வேணும். இந்த சுண்டல் வருத்தமுடைய ஆட்கள் செய்து சாப்பிடுவார்கள். இந்த இலை ஓரளவு பெரிய இலை, கரும்பச்சையாக இருக்கும். எல்லா கீரை வகை போலவும் இதையும் நாங்கள் 10 நிமிடம் உப்பு போட்டு தண்ணியில் 3 தடவை கழுவி எடுக்க வேணும். கழுவி எடுத்த கீரையை போர்டில் வச்சு நல்ல மெல்லிய கீழமாக வெட்ட வேணும். கீரை சுண்டலுக்கு தேவையான பொருட்கள் எல்லாத்தையும் நான் முதல்ல அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்கிறேன். இப்போ தாச்சி ஒன்றில் எண்ணெயை விட்டு கடுகு நச்சீரகத்தை போட்டு தாளிக்க வேணும். இது ரெண்டும் நன்றாக பொரிஞ்சு வாசமாக வரைக்க வெங்காயம் செத்தல் மிளகாயை சேர்க்க வேணும். வெங்காயம் பொன்னிறமாக வதங்கி வரும் பொழுது மஞ்சள் 1 கரண்டி, கட்டர்தூள் 2 கரண்டி போட வேணும். மேங்கி சூப் இருந்தால் அல்லது வேறு சூப் இருந்தாலும் நீங்கள் ஒரு காவாசி போதுமானது, அதை உருத்தி போடவும். சுக்கட்டியை உதிர்த்து போட்ட பிறகு தேங்காப்பு சிறிதளவு சேர்க்கவும். அந்த தேங்காப்பு வதங்கி வரையக்குள்ள நல்லொரு வாசம் ஒன்று வரும். அந்த நேரம் ரசமுசாவையும் சேர்க்கவும். இவை அடுப்பில் வேகிக் கொண்டிருக்கும் பொழுதே வெட்டி வைத்த கீரைக்கு சிறிதளவு உப்பு தண்ணீர் தெளித்து அந்த கீரையையும் தாச்சியில் சேர்க்கவும். இப்போ அந்த கலவைகள், பொரிச்ச கலவைகளுடன் இந்த கீரை நன்கு சேர்ந்த பிறகு பச்சை நிறம் மாறாமல் ரக்கி எடுக்கவும். இறுதியாக கீரைக்கு தேசி புளியொண்ட ஒரு டிஷ்ஷில் புளிஞ்செடுத்து அந்த தேசி புளியை சீட்ஸ் எல்லாம் நீக்கி தேசி புளியை விடவும். இந்த தவசி முருங்கைக்கீரையை இப்படி சுண்டல் செய்து சாப்பிட்டு பாருங்கள், இப்படி சுவையாய் இருக்குமெண்டு. இது உடலுக்கு ஆரோக்கியமான ஒரு கீரை சுண்டல். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இப்படி உங்கள் வீட்டில் செய்து பாருங்கள். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி.